ஓம் கணபதியே போற்றி, வாழ்க வளமுடன். அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய முதல் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அழகு சேர்க்க ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் மவுண்டன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நீரூற்று நீர்வீழ்ச்சி. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு பூத்தொட்டி, அதுக்கப்புறம் கடாய், அதுக்கப்புறம் நான் ஒரு ராடை எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மணல் போட்டு கடாயை எடுத்து வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ராடில் பார்த்திங்கன்னா சிறு சிறு கம்பியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொடை மாதிரி செய்கிறதுக்காக தான். நம்ம தொட்டியில் மணல் நிரப்பி நடுவில் கடாய் வச்சுருக்கோம். எதுக்கு பார்த்திங்கன்னா அப்போ தான் சிமெண்ட் கழுவியை விட சொல்ல நகராமல் இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்ச சிமெண்ட் கழுவியை லைட்டாக விட்டுக்கலாம். இந்த சிமெண்ட் நீர் கழுவு எதுக்கு பார்த்திங்கன்னா கொடை சைனிங்காக தருவதுக்காக நம்ம முதல்ல விட்டுக்கிறோம். சென்டராக இருக்கிற களிமண் எதுக்கு தெரியுங்களா, ஹோல்ஸு வரதுக்காக. அது எதுக்குன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி அது வழியாக தான் நம்ம வரோம், அதுக்காக ஒரு ஹோல்ஸ் தெரிகிறதுக்காக களிமண் வச்சுருக்கேன். கலந்து வச்ச தண்ணி கிளம்பியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலவை ரெடி பண்ணோம். கொடை ஸ்ட்ராங்காகிறதுக்காக ஒரு கலவையை ரெடி பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா மணல், சிறுஜல்லி, சிமெண்ட் கலந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. கலவையை கடாயில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் தடி வச்சுக்கணும். அப்போ தான் கடாயில் சிமெண்ட் ஒட்டாது. கலந்துன்னு இருக்கோம் பாருங்கள். தேவையான அளவு சிமெண்ட்டு, சிறுஜல்லி, மணல் போட்டு நம்ம கலக்கின்னு இருக்கோம். இப்போ நம்ம இதில் தண்ணியை விட்டு நம்ம கொடை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம கலந்து வச்ச கலவையை இப்போ கடாயில் போடுறோம். கரெக்டாக களிமண் நகராத அளவுக்கு நம்ம கலந்து பரவலாக பண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண வச்ச ராடை சென்டராக கரெக்டாக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டராக வச்சோம்னா கரெக்டாக கொடை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கடாயும் நகராமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக பார்த்து வைக்கணும். கம்பிங்களும் தெரியக்கூடாது, கடாயில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் கரெக்டான கலவை கொடையில் கரெக்டாக இருக்கும். கம்பி தெரிஞ்சு பட்டுடுச்சுன்னா அந்த இடத்துல கம்பி தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தண்ணி விட சொல்ல அந்த கம்பி துப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக நம்ம அழகாக படுத்திருக்கணும். இப்போ நம்ம மீத உள்ள கலவையெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி அப்பப்போ காய வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம காய வச்சு தான் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ஆன பிறகு கொஞ்சம் காய வச்சு நம்ம பண்ணோம். இதை பாருங்கள், கொஞ்சம் நேரம் காஞ்சிச்சு. இப்போது நம்ம கொடை வர்றதுக்காக இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம கலவையாக போட்டு கரெக்டாக பண்ணோம். இப்போ பாருங்கள் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கணும். இதை நம்ம பண்ணி வச்சதை கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் வைப்போம். இப்போ நம்ம ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். நான் உங்களுக்கு இதை திருப்பி காமிக்கிறேன். காய வச்சு நம்ம திருப்பி காமிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணீர் தொட்டி மாதிரி செய்யணும். நம்ம பூத்தொட்டியில் தான் தண்ணீர் தொட்டி மாதிரி செய்ய போகிறோம். இதுலேயும் தேவையான கலவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொடை பார்த்திங்களா ஸ்டெடியாக நிற்குது பாருங்கள். கொடை நடுவில் ஹோல்ஸும் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்ச கலவையை சிமெண்ட் போட்டு அந்த கொடையும் நம்ம கரெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சிட்டோம். சென்டராக நான் ஒரு மார்க் எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம விநாயகர் சிலையை அங்கே தான் வைக்குவோம். ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணோம். கொஞ்ச நேரம் காயிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம பார்த்திங்கன்னா விநாயகரை உட்கார வைப்போம். பின்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் அழகாக தெரியறதுக்காக ஒரு மறைவு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சின்னதாக ஒரு கம்பி வலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூத்தொட்டியில் பாருங்கள் நம்ம டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் செய்ய சொல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பின்னாடி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். விநாயகர் வைக்க சொல்ல நம்ம அழகாக தெரிவார் அப்போ தான். இப்போ ரெடி பண்ணியாச்சு.
ரெடி பண்ணி ஒரு ரொம்ப நாள் காய வச்சு இப்போ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணதில் தண்ணி எப்படி வருது பாருங்கள். அந்த குடை வழியாக நம்ம தண்ணி ஊற்றுறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மோட்ரு வச்சு நம்ம சோலார் மூலிமா உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துல தான் விநாயகரை வைக்க போகிறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா துளசி மாடம் இருக்குது. அதனால் நம்ம அந்த துளசி மாடத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம விநாயகர் வாட்டர் ஃபால்ஸ் மவுண்டன் நம்ம அங்கே வைக்க போகிறோம். அதாவது நீரூற்று நீர்வீழ்ச்சி. நம்ம இந்த இடத்துல துளசி மாடத்தையும் அந்த இடத்துல விநாயகர் சிலையும் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த துளசி மாடத்தை இங்கே வச்சிட்டோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மவுண்டனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒயிட் சிமெண்ட்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு அளவு தெரியறதுக்காக செங்கல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லை, அதனால் எடுக்க முடியல. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ பார்க்கலாம். பாருங்கள், நம்ம முழுசாக ரெடி பண்ணியாச்சு. நல்லா இருக்கா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செய்த வாட்டர் ஃபால்ஸ் மவுண்டன் நீரூற்று நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் பார்த்திங்கன்னா மோட்ரு ரிப்பேர் ஆன காரணத்தினால நம்மளால் நீரூற்று வருவதை காமிக்க முடியல. அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் இந்த குடையிலேருந்து நீரூற்று தண்ணி எப்படி வருது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வாங்க நம்ம வீடியோவுக்கு, சேனலுக்கு. நன்றி.